கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபையின் நியமம், dispensation of God's grace given to me. Ephesians chapter 3 from verse 2 to 12. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 12 வசனங்களை கடந்த 2 வாரங்களாக நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை என்ன? தேவனுடைய சத்தியத்தை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு இருக்கிற ரட்சிப்பை, விமோசனத்தை, பாவ விடுதலையை பிற இன மக்களுக்கு, பிற வழிபாட்டில் இருக்கிறவர்களுக்கு, இல்லாவிட்டால் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு, இப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குது, பாவ விமோசனம் இருக்குது, ஒரு தெய்வீக விடுதலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்காக தான் இந்த கிருபை நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல செய்தியை சொல்லுவது, இந்த சுவிசேஷம், சுவிசேஷம் என்றால் சுப விசேஷம், நல்ல செய்தி, இந்த காஸ்பலை சொல்வது நம்மேல் விழுந்த கடமை. இந்த காஸ்பலை சொல்லாமல் போவோமானால் நமக்கு ஐயோ, woe unto us if we don't share this gospel with others. அப்போ இந்த காஸ்பலை நம்ம கண்டிப்பாக மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த காஸ்பலை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும்னா, போன வாரம் முதலாவது ஒரு குறிப்பு பார்த்தோம், நமக்கு ஒரு தரிசனம் வேணும். இவங்க ரட்சிக்கப்படுவான், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், ஐயோ இவன் ரொம்ப பொல்லாதவன், ஐயோ இவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்க மாட்டாங்க, இவங்க ரொம்ப ஐதீகமானவங்க, வேறு வழிபாட்டு முறையில் ஊர்னவங்க, இவனுக்கு இறை நம்பிக்கையே கிடையாது என்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டாம்ப் குத்திருக்கும். இவன் பயங்கரமான ரவுடி இல்லை. அவர் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த விஷன் நமக்கு வேணும். நார்மலாக என்ன சொல்கிறோம், இது அறுப்புக்கு 4 மாதம் ஆகும்னு சொல்கிறோம். ஆனால் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இப்போவுமே இது அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்குது, இப்போவுமே ரட்சிக்கப்பட ஆயத்தமாக இருக்கிறான். இந்த பையன் ரொம்ப சின்ன பையன், இப்போல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டான். பில்லி கிரஹாம், டாக்டர் பில்லி கிரஹாம் 4 வயதில் ரட்சிக்கப்பட்டான். நான் 9 வயதில் இயேசுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். ஒருவேளை அதில் என்னை நடத்த முடியலை, ஆனாலும் ஆண்டவர் உடலை 21வது வயதில் மீண்டுமாக கர்த்தர் தம் பக்கமாக இழுத்து கொண்டார். அதே 9 வயதில் பாஸ்டரமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் இன்றைய வரைக்கும் அந்த சத்தியத்தில் இருக்காங்க. இன்னும் சின்ன வயதில் நினைக்கிறேன், 5 வயது என்று நினைக்கிறேன், ஹெப்சிமா இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. இன்றைய வரைக்கும் கர்த்தருக்கு கிருபையில் சாட்சியாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க சின்ன பிள்ளை, இவங்க பெரிய பிள்ளை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், ஸ்கூல் முடித்தப்போ ரட்சிக்கப்படட்டும் என்றெல்லாம் இல்லை. இப்போதே ரட்சிப்புக்கு ஆயத்தமாக இருக்காங்க, இப்போவே ரட்சிப்புக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஈவன் நவ் இட்ஸ் ரெடி ஃபார் ஹார்வெஸ்ட். இந்த கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இந்த விஷன் நமக்கு வேணும். குடிகாரனாக இருக்கான், அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் ரொம்ப பெரிய ரைச்சியஸ் மேன், அவன்கிட்டலாம் இயேசு பற்றிலாம் சொல்ல முடியாங்க, அவன் எத்தனை கிறிஸ்தவங்களோட பெட்டர், அவனுக்கும் ரட்சிப்பு தேவை. இந்த விஷன் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த விஷன் மாத்திரம் இருந்தால் போதாது, பெரியமல். 2வது பார்த்தோம், நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு மனதுருக்கம் வேணும். சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஆடுகள், நல்ல மேய்ப்பன் இல்லாமல் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது இயேசு மனம் உருகிறார். ஒரு நாயின் ஒரு விதவையை பார்க்கும்போது அவளுடைய ஒரே பேரான குமாரனும் மரித்து போனால் அதை பார்க்கும்போது இயேசு மனம் உருகிறார். இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஷெப்பர்டு இல்லையே அப்படின்னு ஜனங்களை பார்க்கும்போது இயேசு மனம் உருகிறார். இப்போ நமக்கு அந்த ஒரு ஹார்ட் வேணும், அந்த ஒரு மன உருக்கம் வேணும், அந்த பேஷன் வேணும். ஐயோ இவங்க நரகத்துக்கெல்லாம் போவாங்க, எங்கள் அப்பா ரட்சிக்கப்படாமல் செத்தா நரகத்துக்கெல்லாம் போவார், என் பிள்ளை ரட்சிக்கப்படாமல் செத்தா நரகத்துக்கெல்லாம் போவான். கணவன் மனைவி உறவுகள் இல்லைன்னா இனம் தெரியாதவர்கள்,
பிரியமான குடிச்சிட்டு நேரத்தெல்லாம் பரவாயில்ல, விழுந்து கிடக்கலாம், பார்த்தா அப்படியே நெஞ்சு உடையுது. ஆண்டவரே, இவனை எப்படி ரட்சிப்பு, எப்படி சுவிசேஷத்தை சொல்கிறது தெரியல. விழுந்து கிடக்கிறார் ஒருத்தர் குடிச்சிட்டு. அப்போ நமக்கு மற்றவங்களை பார்க்கும்போது அந்த மன உருக்கம் வேண்டும், மன உருக்கம் வேண்டும். இந்த வியாழக்கிழமை ஜெபத்தில் வர்ற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சாட்சிகளை சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலிஸை பற்றி சொல்லும்போது, நான் அவங்ககிட்ட இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். சபை எல்லோரும் அந்த ஜெபத்துக்கு வரும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. ஒரு 20 பேர் போல் இங்கே சிலர் கூடி வர்றாங்க, அதிகமாக பெண்கள் வர்றாங்க. அதே போல் ஒரு 15-20 பேர் ஜூமில் கனெக்ட் ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய சபையில் இவ்வளோ பேர் தான் ஜெப பாரம் இருக்குது. ஒரு சிலருக்கு ஜெபிக்க அந்த நேரம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஜெபத்தை அல்லல் தட்டுகிறவர்களை பரலோகம் எப்படி பார்க்குமோ எனக்கு பயமாக இருக்கு. பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்தினுடைய அழகே ஜெபந்தான். கூடி ஜெபிப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த மன உருக்கம் நமக்கு வேணும். இந்த மன உருக்கம் மூன்றாவது எதற்கு நேராக நடத்துகிறது? மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 9 from 36. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி நீங்கள்லாம் போய் அவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க, நீங்கள்லாம் போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லலை. மனதுருகி என்ன செய்தாராம்? தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம். நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, நிறைய பேர் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையாமல் இருக்கிறாங்க. அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் கொஞ்சம். அறுப்புக்கு வேலை ஆட்களை கொஞ்சம், போய் எல்லாம் அறுப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லல, வேலை ஆட்களை கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான், அறுப்புக்கு எஜமான் அவர் தான். நம்ம ஒருத்தர் விதைக்கலாம், ஒருத்தர் நீர் பாய்ச்சலாம், அவர் அறுத்தா தான் உண்டு. அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். முதலாவது சொன்னேன், you must have vision. Number 2, you must have passion. And number 3, you must have intercession. மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை, பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கை. எஜமான்ட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே வேலையாட்களை அனுப்பும், வேலையாட்களை அனுப்பும் ஆண்டவரே. அறுப்பு மிகுதி, எங்கள் சபையில் உள்ள விசுவாசிகளை எழுப்பு ஆண்டவரே. எப்படியாவது அவங்களுக்கு ரட்சிப்பு போய் கிடைக்கணுமே. எனக்கு மனதுருக்கம் இருக்கு, அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுது. உடனே என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. லூக்கா 11ஆம் அதிகாரம், லூக் சாப்டர் 11 verse 1. 1ஆம் வசனம் வாசிங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். ஜெபம் பண்ண டீச் பண்ணு. அருமையான ஜிம்ரேஸ் பாட்டு வந்துச்சு. Daddy, teach me how to pray. You taught me how to fly a kite. ஒரு பட்டம் விடுறத கூட நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. டாடி டீச் மீ ஹவு டு ப்ரே. பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுங்க, ப்ரே பண்ண கற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அந்த அருமையான இப்போ டாடி டீச் மீ ஹவு டு ப்ரே, நான் எப்படி ஜெபிக்கணும் கற்றுத்தாங்க டாடின்னு கேட்குறான். இங்கே சீடர்கள் இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, உண்மை போல ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தார், உண்மை போல ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தார் ஆண்டவரே. அப்படி கேட்ட உடனே அவர் அந்த ரெண்டு காரியம் சொல்கிறார். முதல் பகுதி நம்ம பொதுவாக சொல்கிற பரமண்டல ஜெபம். பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படி பூமியில் என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு எனக்கு என்ன தேவையோ என் தேவைகளை சந்தியும், என்னை தீமைக்கு விலைக்கு காத்தரலும். அது ஒரு ஜெபம், நமக்காக ஜெபிக்கிற ஜெபம். கண்டிப்பாக அந்த ஜெபம் பண்ணணும். அது பரம்பரை ஜெபத்தை பாராமல் படித்து 2 தடவை சொல்லு 3 தடவை சொல்லுன்றல்ல,
அது ஜெபம் பாராமல் தெரிவது நல்லது, தவறல்ல. அது ஜெபம் அல்ல, ஜெபிக்க வேண்டிய விதம். ஒரு கணக்கு வாத்தியார் ஒரு மாதிரி கணக்கு சொல்கிறார். இப்போ a + b ² = a² + 2ab + b² சொல்கிறார். அது ஒரு ஃபார்முலா. அதை மாதிரியாக வச்சு மற்ற கணக்கில் நம்ம செய்யலாம். அப்படின்னா ஒவ்வொரு கணக்கு செய்யும்போதும் 3 தடவை அந்த ஃபார்முலா எழுதுங்க, 4 தடவை அந்த ஃபார்முலா எழுதுங்கன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்த ஜெபிக்க வேண்டிய விதம் ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளில் ஒவ்வொரு நாளும் 4 தடவை சொல்லுங்கள், 5 தடவை சொல்லுங்கள், இல்லை படுக்க முன்னால் சொல்லுங்கள், எலும்பு முன்னால் சொல்லுங்கள் அப்படின்னா அது தவறு. ஆனால் அதான் எக்ஸாம்பிள். எதுக்காக ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கும்படிய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவது, நம்முடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், அவருடைய ஆளுகை, என் வாழ்க்கையில் உம்முடைய ஆளுகை இருப்பதாக. ஆண்டவர், இன்றைக்கு எனக்கு கிருபை வேணுமோ, என்ன நன்மை வேணுமோ, இன்றைக்கு வேண்டிய நன்மை எனக்கு தாரும். பரலோகத்தில் எப்படி உம்முடைய சித்தம் நிறைவேறும், அதே போல் என் வாழ்க்கையில் என் சித்தம் அல்ல, மற்றவங்களுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு அந்த எக்ஸாம்பிளில் நம்ம டெய்லி ஜெபிக்கலாம். அந்த ஜெபத்தை ரிப்பீட்டடாக சொல்ல வேண்டாம், அதை ஒரு மாதிரியாக ஒரு எக்ஸாம்பிளாக வைத்து அந்த விதத்தில் நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது மிக முக்கியமான ஒரு ஓமையை, ஒரு உதாரணத்தை, ஒரு எடுத்துக்காட்டை அவளுக்கு சொன்னார். சின்ன கதை சொன்னார். அந்த கதையின் மூலமாக அந்த முக்கியத்துவத்தை விளக்குகிறார். என்ன கதை? 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எதுக்கு இந்த கதை சொல்கிறாரு? கேள்வி என்னது? ஜெபிக்க கற்றுத்தாரும். அந்த ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று அவள் கேட்டதற்கு இந்த விளக்கத்தை அவர் சொல்கிறார். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், உங்கள் ஒருவன், அந்த ஒரு 10-12 பேர் இருக்கிறாங்க, அவர்கிட்ட சொல்றார், உங்களில் ஒருவன் ராத்திரி தன் சிநேகிதனாய் இருக்கிற இடத்துல போய், சிநேகிதனே ஒரு சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அது லிட்ரலா அவர் அந்த வழிப்பிரயாணியாக வந்தவனே இவர் சிநேகிதனை நினச்சிக்கிட்டார். சிநேகிதன் வழிப்பிரயாணியாக வந்தான் என்பதை விட ஒரு வழிப்பிரயாணி, யாரோ ஒருத்தன், அவனையும் ஒரு ஃப்ரெண்டுங்கிறார். ஒருத்தன் வழிப்பிரயாணமாக வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பிரச்சனை? அவன் முன் வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நீ 3 அப்பங்களை எனக்கு பிச்சையா இல்லை, கடனாத்தான், நான் திருப்பி தந்துடுறேன். எனக்கு 3 அப்பங்களை கடனாய்த்தா. வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாக சொல்ல போக மாட்டேக்கான். எப்பா 3 அப்பம் கொடுப்பா, கடனாக கொடு. வீட்டில் பிள்ளைங்களாம் தூங்குறாங்கடா, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, பரவாயில்லப்பா, தயவுசெய்துப்பா, ஒருத்தன் வழிப்பிரயாணமாக வந்துட்டான், அவனுக்கு கொடுக்குறதுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லைப்பா, தயவுசெய்து கொடுப்பான்னு அடுத்த வீட்டில் போய் செஞ்சுக்கிட்டு நிற்கிறான். ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலப்பா, தொல்லை தாங்கலை, சரி அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவானா, தன்னிடத்தில் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சொல்றாரு, கேளுங்கள். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு, மூலம்பள்ளியில் எப்படி இருக்கு, கேட்டுக்கிட்டே இருங்க, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தேடிக்கிட்டே இருங்க, எப்படியாவது கிடைச்சிரும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தட்டிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா?
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? லூக்கால பரிசுத்த ஆவியை கொடுப்பது என்று வாசிக்கிறோம். மத்தேயுல நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ என்ன செய்யணும்? மற்றவங்களுக்காக பரிந்து பேசும். சாமி, அறுப்புக்கு வேலையாட்கள், அறுப்பு மிகுதியா, வேலையாட்களோ கொஞ்சமாக இருக்காங்க, யாராவது அனுப்புங்கய்யா. ஆண்டவரே, ஊழியத்துக்கு ஆட்களை அனுப்புங்கய்யா. எப்படியாவது அவங்களுக்கு ஏதாவது ரட்சிக்கப்படணுமே. தெருக்களின் முனையில் மூர்ச்சித்து விழுகிற பிள்ளைகள் நிமித்தம் நதி அளவு கண்ணீர் விடு. ஜெபிங்க. சங்கீதம் 2 வாசிக்கிறோம், ஜாதிகள் என்னிடத்தில் கேளுங்க ஜாதிகளை. அவர் ஜாதி ஜனங்களை கேட்டு தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியானார். ஆத்மாக்களை கொல்லப்பொருளாக தாங்காண்டவரே. இதுக்கு சபையை நிரப்புறதுக்கா, காணிக்கையை பெருக்கிறதுக்கா? பிரியமாலை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். அந்த ஆத்மாக்காக பரிந்து பேசணும். ஆண்டவரே, ரட்சி ஆண்டவர். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, கொடுக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவர். அநேக ஆண்டுகளுக்கு ஏசியில் ஒரு யூத் மீட்டிங்கில், அப்போ நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏசியில் ஒரு யூத் மீட்டிங்கில் இந்த வேத பகுதியை பேசின எனக்கு நினைவு இருக்குது. நினைவு அப்படியே உள்ளம் பொங்குது. அந்த வயதில் இதை பேசியிருக்கிறேன். ஒரு 24-25 வயதில் நான் பேசினேன் இதே பகுதி. இப்போ நினைவு வருது. ஒன்று அடுத்து பேசினேன். அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவனுடைய யார்கிட்ட கேட்டால் கிடைக்கும்னு தெரியுது. அந்த சிநேகிதனை எப்போ திருத்தான்? நடுராத்திரி. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாதுன்னு 7 பாயிண்ட் பேசினான் அவன் ஜெபத்தில். அந்த ஜெபம் எனக்கு இன்னும் வேணும். நடுச்சாமத்தில் போகிறான், நடுச்சாமத்தில் எழும்புறான். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அவர் ஒன்றுமே பண்ண முடியாது. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவன் எப்படியா ரட்சிக்கப்படணும். அவர் ஏதாவது செஞ்சாதான் உண்டு. பிரியமல்ல. நம்பர் 3, வெறும் விஷனும் பேஷனும் இருந்தாலும் போதாது, ஜெப ஜீவியம் வேணும். எனக்கு வேணும், நம்ம எல்லாருக்கும் வேணும். குறிப்பாக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரை கூவி கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு வேண்டும். நேரம் கருதி குறிப்புகளுக்குள்ள கடந்து போகிறேன். 5வது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசியுங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆண்டவரே, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமானே, அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும், வேலையாட்களை அனுப்பும் ஆண்டவரே, வேலையாட்களை அனுப்பும் ஆண்டவரே அப்படின்னு நான் அழுது ஜெபிக்கிறேன். கர்த்தர் ரொம்ப போராடி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் கேட்குற, யார் அனுப்புறது? இப்போ நீங்கள் ஜெபிச்சிங்க, ஆண்டவரே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆண்டவர் கேட்குற, சரிப்பா அறுப்புக்கு எஜமானனே வேலையாட்களை அனுப்பும், அறுப்புக்கு எஜமானனே வேலையாட்கள். சரிப்பா, யார் அனுப்புறது கேட்குறாரு. பார்த்தீங்களா? யாரை அனுப்புவேன் வாசிங்க. யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற. சரிப்பா, ஜெபிக்கிறல்லப்பா, அவங்கள ரட்சிக்கிறார். யார் அனுப்புறது? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அந்த உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன். இதோ here I am. Here I am. I am willing. நீ எப்படி அனுப்புவீரோ, எங்கே அனுப்புவீரோ, மிஷனரி அனுப்புறீரா, பாஸ்டர் அனுப்புறீரா, I am available. You must have vision. You must have passion. You must have intercession. Number 4, you must have submission. Total surrender. Here I am. என்ன அனுப்பு ஆண்டவரே. ஊராசனமதீனமா வெறுமனே ஜெபிச்சுட்டே இருந்தால் போதும். அது யாரையாவது அனுப்பு என்றல்ல. அவர் கேட்குறாரு, யாரை அனுப்புவேன்னு? என்னை அனுப்பு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்க.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி. ஆனால் நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பிரியமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஆனால் நீங்க எல்லாரும் புறப்பட்டு போய், நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, புறப்பட்டு போய் சீஷராக்கி பிதாக்குமான் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. புறப்பட்டு போங்க. ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்கும் போது அவர் சொல்றாரு, ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படிக்கு. அதான் அவருடைய பர்பஸ். நல்ல கவனிங்க, ஒரு ஆழமான காரியம். ஒருவேளை சிலர் இதுக்கு முன்பாக கேட்டிருக்க மாட்டீங்க. மல்கியாவில் சொல்றாரு, அவருக்கு ஆவி ஏராளமாக இருந்தது. ஒரு ஆதாமுக்கு ஒரு ஏவாளை ஏன் சிருஷ்டித்தார்? ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படிக்கு. அந்த ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க பாவம் செய்த பிறகு அவங்களுக்குள்ளே பிறந்த காயின் கொலைகாரனாகிறான். காயின் வம்சத்தில் இருந்த லாமேக் அவன் 2 பொண்டாட்டியை கட்டுறான். அவன் ஒரு வாலிபனை கொலை செய்கிறான், கொலைகாரனாக இருக்கான். தொடர்ந்து பூமியில் பாவம் பெருகிடுச்சு, தொடர்ந்து பூமியில் பாவம் பெருகிடுச்சு. இப்போ இந்த பூமியை பரிசுத்த சந்ததியை நிரப்பலை. இப்போ அதே பூமிக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் அனுப்புகிறாரு. போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குங்க. பூமி எங்கும் புறப்பட்டு போய் ஒரு பரிசுத்த சந்ததியை உருவாக்குங்க. ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே, நமது காரியமாக, அது உம்முடைய காரியம் என்னுடைய காரியம் என்றல்ல, நமது காரியமாக நான் போகிறேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன். கடைசியாக பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே வருகிறோம். ஆக்ஸ் 1:8, அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இது நிறைய பேர் சொல்லுவாங்க. முதல்ல எங்க சாட்சியா இருக்கணுமா? அவங்க 1, 2, 3 போட்டிருக்குதா? அப்படியே போட்டிருக்கு. முதலாவது எருசலேமிலும், பின்பு யூதேயாவிலும், அதற்கு பின்பு சமாரியாவிலும், அப்படியே போட்டிருக்கு. வாசிங்க. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த நிறைய பிரசங்க மாதிரி 1, 2, 3 போட்டுருவாங்க. முதலாவது உன் வீட்டில் சாட்சியாரு, உன் சொந்த ஊரில் சாட்சியாரு, அப்புறம் யூதேயா ஏதோ அடுத்த செக்மெண்ட்டில் சாட்சி, அப்புறம் சமாரியா மற்றவங்கிட்ட சாட்சியாரு, அப்புறம் நீ உலகம் முழுசுலும் போய் சாட்சியாக இருக்கலான்னு. அப்படிலாம் இயேசு சொல்லலைங்க. Can somebody read that in English? But ye shall receive power. You shall receive power. After that the Holy Ghost is come. After that the Holy Ghost is come. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைந்து upon you, and ye shall be witness unto me both in Jerusalem and in all Judah and in Samaria and unto the uttermost part of the earth. And the word both in Jerusalem, in Samaria, in Judea, in uttermost part of the world. ஒரே காலகட்டத்தில் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருங்க. தோமா எருசலேமில் என்ன ஊழியம் செஞ்சார், சமாரியாவில் என்ன ஊழியம் செஞ்சார், யூதேயாவில் என்ன ஊழியம் செய்தார்னு தெரியாது. தோமா இந்தியாவில் என்ன ஊழியம் செய்தார் என்று எனக்கு தெரியும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அவரும் ஸ்டெப்பா எருசலேமில் கொஞ்ச நாள் ஊழியம், யூதேயாவில் கொஞ்ச நாள் ஊழியம், சமாரியாவில் கொஞ்ச நாள் ஊழியம், அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வந்தாரா? இல்லை. போத்
அப்படின்னா எல்லா இடத்துலையும், both in Jerusalem, both in Samaria, both in Judea, both even into the end of the world, be a witness unto me. போய் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லலை. இயேசுவை பற்றி சாட்சி இதெல்லாம் தப்பான இன்டர்பிரிட்டேஷன். என்னை பற்றி சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னாரா? when you receive power, டைனமோ அந்த அந்த டினமோஸ் என்ற வேர்டில் இருந்தால் நம்ம இன்றைக்கு பயன்படுத்துகிற டைனமோ, டைனமைட், பி டைனமிக், யூ ரிசீவ் டைனமோ. உனக்குள்ள இந்த சக்தி வருது, டைனமோ மாதிரி உனக்குள்ள ஒரு பவர் வருது. when you receive that dynamo, அந்த சக்தி, பரிசுத்தாவினால் உள்ள சக்தி, அந்த பரிசுத்தாவினால் வருகிற அந்த சக்தி உனக்கு கிடைக்கும்போது நீ எனக்கு சாட்சியா இருப்போ. புறப்பட்டு போ. பேதர் படிச்சிருக்கே படிக்கலே, புறப்பட்டு போ. யோவான் புறப்படு. இந்த புறப்பட்டு போ என்ற வார்த்தை மிக அருமையானது. ஏர்போர்ட்டில் புறப்படும் நேரம், அரைவல், டிபார்ச்சர். இந்த புறப்படு என்ற சொல்லினுடைய பொருள், தமிழில் போ என்ற சொல்லினுடைய பொருள், அதில் தான் புறப்படு. கோ என்ற சொல்லினுடைய பொருள் from this point go to that point, from Madras to Kanyakumari, from Kanyakumari to Madras, from Madras Saudi, from Madras America. போன்னு சொல்றதுல there is a departure place, there is an arrival place. இங்கிருந்து நீ அங்க போ. அதான் போ. அலைந்து திரிகிறது, நான் எங்க போறேன்னு தெரியாது. அது அலைந்து திரிவது, சுற்றி திரிவது. போ என்று சொன்னால் there is a starting point, there is a destination. புறப்பட்டு போ. இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணு. இப்போ என்ன பண்ணு? எனக்கு சாட்சியாயிரு. அவங்களாம் என்ன செஞ்சாங்க? இந்த இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு நாங்கள் சாட்சி. இயேசு உயிரோடு இருக்காருங்கிறதுக்கு நான் சாட்சி. அந்த நாமத்தில் முடவன் எழும்பி நடக்கிறான், குருடன் பார்வை அடைகிறான், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. எழுந்த உடனே என்ன செய்ய? புறப்பட்டு போ. எவ்வளோ செய். உனக்கு பரிசுத்தாய் வந்து இருக்குது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அங்கே அனனியா வந்து சவுலுக்கு ஜெபம் பண்ணுறான். சவுல் பார்வை அடைகிறான், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன், வரப்போகிற மேசியா இயேசு தான், தீர்க்க சொல்லப்பட்ட இயேசு தான் மேசியா. தாமதமின்றி பிரசங்கிச்சான். இயேசுதான் அந்த ரட்சகர். தாமதமின்றி ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று. பிரியமானவர்களே, செப்டம்பர் 26 ரட்சிக்கப்பட்டேன். அக்டோபர் 28 அபிஷேகம் பெற்றேன். நவம்பர் 5 ஞானஸ்நானம் பெற்றேன். இதற்கிடையிலேயே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். டிசம்பர் 25 இதே வடமல்லப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் தான் முதல்ல நான் சாட்சி சொன்ன ஒரு கூட்டம். 73 ஜனவரி நெல்லை மூக்கு பேரில் பேசினேன். ஏப்ரல் மே பன்ரொட்டி விழுப்புரம் இந்திய வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கேன். தாமதமின்றி கிறிஸ்துவை பிரசங்கித்தான். வாசிங்க. கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி. அப்புறம் ஒரு காலகட்டம் வந்துச்சு, முதல்ல பிரசங்கிச்சான், பிறகு இன்னும் நல்லா திடப்பட்டு அதிகமாய் பலப்பட்டு கிறிஸ்துவை ப்ரூவ் பண்ணா.
பிரியமானவர்களே, அந்த நாட்கள்லாம் பிரசங்கத்தில் கடைசி பாயிண்ட் இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் தான் கடைசி பாயிண்ட். எல்லாம் சிஸ்டர் சாராஞ்சம்மா பேசுவாங்க, நானும் பேசினேன். 72 ரட்சிக்கப்பட்டிருக்கேன், 73 இருக்கும். நான் சென்ட் ஜார்ஜஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். விழுப்புரம் கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசுகிறேன். அந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் அந்த சைமன் ஸ்டான்லி ஐயா வந்திருந்தாங்க. அவங்க பெரிய ஊழியக்காரங்க, எனக்கு மொழிபெயர்க்க வந்திருந்தாங்க. அதான் முதல் முறை அவங்களை மீட் பண்ணுறேன். நம்ம சபையில் வந்து இருந்த சிஸ்டர் ஹேன் அவங்களுடைய தகப்பனர். பிரியமானவர்களே, இந்த சைமன் ஸ்டான்லி ஐயா நான் சென்ட் ஜார்ஜஸில் இருக்கேன், என்னை பார்க்க ரூமுக்கு வந்துட்டாங்க. 1973 இருக்கும், 72 ரட்சிக்கப்பட்டேன், 73 இருக்கும். ரூமில் வந்து பேசும்போது ஐயா சொல்கிறாங்க, இயேசு போகிறாருங்கிறது தீர்க்கதரிசனமாக நிறைவேறி இருக்கு. என்னங்க புரியலைங்களே? ஆமாங்க, இந்த பாரு தீர்க்கம் சொல்லப்பட்டபடியே இஸ்ரேல் பறந்துச்சு 1948. அப்படியா? கேட்குறேன் புதுசாக. அப்போ அவங்க ஒரு புக்கு திங்ஸ் டு கம் அப்படின்னு ஒரு புக்கு டுவைட் பென்டெகாஸ்ட் எழுதின புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓடி போய் அந்த புக்கை வாங்கினேன். அந்த புக்கை வாசிக்க ஆரம்பித்தேன். எப்படி தீர்க்க தரிசனங்கள் வரலாற்றில் நிறைவேறுக்குன்னு பார்த்தேன். பிரியமானலே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன்? அதிகமாக வசனத்தில் பலப்பட்டு அதை ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தேன். அதனுடைய விளைவு தான் தானியேல் தீர்க்க தரிசனம். வாட் இஸ் டுமாரோ, வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் ஹியர் ஆஃப்டர், லாஸ்ட் சாப்டர் ஆஃப் த வேர்ல்ட். எப்போ? பலப்பட்ட பின்பு ப்ரூவ் பண்ணுறோம். ஏசு யார்? இயேசுவை பற்றி பழைய ஏற்பாட்டில் எத்தனை தீர்க்கதரிசனம் இருக்கு? என் பாடம் கணித பாடம் பெர்மிட்டேஷன் காம்பினேஷனை வைக்கிறேன். இத்தனை தீர்க்கதரிசனம் ஒரு மனுஷனில் நிறைவேறணும்னா, ஒரு 48 தீர்க்கதரிசனம் ஒரு மனுஷனில் நிறைவேறணும்னா 10 to the power of 157ல் 1 10 போட்டு 157 0 போட்டால் அதில் ஒரே ஒரு சான்ஸ் தான் ஒரு மனுஷன் மேலே நிறைவேற முடியும். இத்தனை தீர்க்க தரிசனங்கள், கிட்டத்தட்ட 416 தீர்க்க தரிசனங்கள் ஒரு மேனில் நிறைவேறிருக்குமானா அவன் சாதாரண மனுஷனாக இருக்க முடியுமா? ப்ரூவ் பண்ணுறோம். நீ உடனே புறப்பட்டு போங்க, ஊழியம் செய்யுங்க, சற்றேனும் தாமதமின்றி. இயேசுதான் மெய்யான தெய்வம்னு சொல்லுங்க. ஒருவேளை வசனத்தில், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில், சத்தியத்தில் பலப்பட்டு ஸ்டேஜ் நம்பர் 2 அவரை ப்ரூவ் பண்ணுங்க. வசனத்தை ப்ரூவ் பண்ணுங்க. இயேசு ஏன் தெய்வம்? ப்ரூவ் பண்ணுங்க. இவர் யார், இவர் யார்? கூட்டம் நடத்துகிறோம். பிரியமல்ல செய்யார்ல ஆயிரக்கணக்கான தானே வந்து முன்னால் வந்து ஒப்பு கொடுத்தாங்க. இவர் யார்? பசியா இருந்தார். இவர் யாரு? ஒரு பெண்ணுடைய கருவில் 10 மாதங்கள் உருவாகி எல்லாரும் பிறப்பது போல பிறந்து அந்த மடியில் தவழ்ந்து அந்த பெண்ணிடத்தில் பால் குடித்து வளர்ந்தாரே, இவர் யாரு? ஆவியில் கலங்கினாரு, ஆவியில் களி கூர்ந்தார், கண்ணீர் விட்டார். இவர் யாரு? தெய்வமா? Prove that he is God. Prove that he is God. புறப்பட்டு போங்க. ஸ்டார்ட் டுடே. இன்றைக்கு ஆரம்பிங்க. பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவங்கெல்லாம் புறப்பட்டு போய் கர்த்தரை பிரசங்கிக்க ஆரம்பித்தால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நெருக்கங்கள் வரலாம், கேலி பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம். லூக்கா அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதும்போது கிறிஸ்தவர்கள் உலகத்தில் துன்பப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். நீரமன்னுடைய காலத்திலே துன்பம் ஆரம்பிச்சிச்சு. சபைக்கு எழுதுறார், இயேசு சொன்னதை சொல்றார். போங்க, புறப்பட்டு போங்க. பவுல் சற்றேன்னு தாமதம் என்று கிறிஸ்துவை பிரசங்கித்தான். நம்பர் 5, proclamation. You have to proclaim. You have to proclaim. அதுதான் அந்த கிருபையை கர்த்தர் தந்திருக்கார். மூடி துணி போட்டு மறைக்கிறதுக்கு இல்லை. விஷன், பேஷன், இன்டர்செஷன், சப்மிஷன், ப்ரொக்ளமேஷன். ப்ரொக்ளைம் பண்ணுங்க. இப்போ இவர் தான் மேசியா என்று பிரசங்கிங்க.
1 கொரிந்தியர் 9:16 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நான் இப்பெல்லாம் ஊழியஞ்சேரம் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ. மார்க் 8:34 வாசிங்க. மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து எல்லாரையும் அங்கிருந்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு. சீஷர்கள் ஒரு 70 பேருக்கு மேலே சீஷர்கள் இருந்தாங்க, 12 அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. எல்லாரையும் தம்மிடத்தில் வரவழைத்து சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஒருவன் நீங்க இயேசுவை பின்பற்றணும் அப்படின்னு வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து, வெறுத்துனா ஹேட் பண்ணி இல்லை, அந்த வெறுத்து என்ற சொல் டினையிங், சேயிங் நோ டு இட், சேயிங் நோ டு இட். எனக்கு முக்கியத்துவம் இல்லை, என்ன நான் வெறுக்க முடியாது, என்னை நேசிக்கிறது போல தான் நான் பிறரை நேசிக்க முடியும். அங்கே தன்னைத்தானே வெறுத்து என்றால் சேயிங் நோ டு ஹிம். என்னுடைய ஆம்பிஷன், என்னுடைய விருப்பம், நான் இப்படி டாக்டர் ஆகணும், நான் இப்படி இன்ஜினியர் ஆகணும், நான் இப்படி பணக்காரன் ஆகணும், இந்த என்னுடைய இதெல்லாம் இல்லைங்க ஆண்டவர். ஐ எம் சேயிங் நோ டு இட். அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். தன்னுடைய ஜீவன் என்றால் வாழ்க்கை, அதை காப்பாற்றிக்கணும். நான் இப்படி பெரிய பணக்காரன் ஆகணும், இப்படி வரணும், இப்படி வீடு கட்டணும், ஏதோ ஒன்று யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிறவன் அதை இழந்து போவான். நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் போடுவோம், ஆனால் அதனால் கடைசியில் என்ன பிரயோஜனம் கூட்டி கழித்து பார்த்தா ஒன்றும் தெரியலைங்க. ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போவான். என் நிமித்தமாகவும், இயேசுவின் நிமித்தமாக, இந்த நல்ல செய்தி நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன். வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த நோக்கம், நான் தாழ்மையாக சொல்கிறதா, எனக்கு உண்மையாக இருந்த நோக்கம், ஒருத்தருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கும். எனக்கு இருந்த நோக்கம் ரட்சிக்கப்படும்னால வேறு மாதிரி இருந்துச்சு. சினிஃபீல்டு, சயின்ஸ், இப்படி நிறையா ஸ்கேட்டர்டாக இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்டு ஊழியெல்லாம் செய்யும்போது எனக்கு இருந்த நோக்கம் ஒரு நல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஒரு நல்ல ஸ்கூல், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அப்படி ஒன்று உருவாக்கணும். ஏன் அந்த எஜுகேஷன் அதுலேருந்து ஊழியம் செய்யணும். பாஸ்டர் வேலைக்கு வரக்கூடாது, சபை பொறுப்பு வேண்டாம், நல்ல ஊழியம் செய்யணும், நல்ல எஜுகேஷன். எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. பிரியமானவர்களே, ஆனால் இயேசு என்னை ஊழியத்துக்காக அழைக்கும் போது அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணுறேங்க. சொல்கிறாரு, என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன். நான் வைத்திருந்த ஒரு வாழ்க்கை முறையை நான் இழந்து போனேன். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அந்த வாழ்க்கை முறையை காப்பாற்றிக்கிறான். நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு நினச்சோம். ஸ்கூல் ஆரம்பித்தா இவ்வளோ நல்ல பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்கோம், சின்ன காரு பஸ்ஸெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஊழியம் செய்யலாம், ஒரு காலேஜாக கூட மாற்றிக்கலாம், இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போது ஒரு பெரிய ஸ்கூல், அந்த நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன். அந்த கரஸ்பாண்டன்ட் அவர் என் கார் கதவை திறக்கிறார். இறங்கி போனால் 2 சைட்லையும் டீச்சர்ஸ், எங்கள் ஸ்கூல்லலாம் இந்த காட் ஆஃப் ஆனர்னு கொடுப்பாங்க, அது மாதிரி டீச்சர்ஸ் 2 சைட்லையும் நின்று காட் ஆஃப் ஆனர் கொடுக்காங்க. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. நானே ஒரு டீச்சராக இருந்து வந்தேனே, இப்போ டீச்சர்ஸ்லாம் நின்று காட் ஆஃப் ஆனர் வரிசையாக நிற்கிறாங்க. பிரியமானவர்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அடுத்த நாளே இன்னொரு ஸ்கூலில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாங்க. பிரியமான அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த கரஸ்பாண்டன்ட் கதவை திறந்தார். நான் அப்போ யோசித்தேன், ஒரு வேளை நானும் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்திருந்தேன் என்று சொன்னால் இன்னொரு ஊழியக்காரருக்கு நான் கதவை திறந்திருப்பேன். அவ்வளோதானே, நான் எதை எழுந்து போனோன்னு எனக்கு கிடச்சிடுச்சே. பிரியமானவர்களே, அப்போது தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். இயேசுவின் நிமித்தம் அதை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்வான். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். ஒரு பையன், குட்டி பையன்,
அந்த ஹெட் மாஸ்டரை பார்த்து டீச்சர்ஸ்லாம் பயப்படுறாங்க, எல்லோரும் விஷ் பண்ணுறாங்க. அந்த பையன் எல்லாத்தையும் நான் பிரின்ஸ்பாலாக தான் ஆவேன், நான் பிரின்ஸ்பால் ஆகணும் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க, ஹெட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு. ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்டர் வர்றாரு. இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பிரின்ஸ்பால் விஷ் பண்ணுறாரு. கேட்குறேன், இது யாருடா? அவர் தான் இன்ஸ்பெக்டர். அப்படியா? நம்ம பிரின்ஸ்பாலை அவருக்கு விஷ் பண்ணுறாரு. நான் இன்ஸ்பெக்டராக தான்டா ஆக போகிறேன், ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் ஆகணும்டா அப்படின்னு நான். அப்புறம் பார்த்தா இன்ஸ்பெக்டர் அன்னைக்கு டிஓ வந்துட்டார். டிஓ பார்த்து இன்ஸ்பெக்டர் கை கட்டிட்டு நிற்கிறாரு. ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டான்னா, இவர் யாருடா அப்படின்னா, இவர் டிஓ, அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே ஹெட்டு. ஓஹோ, இன்ஸ்பெக்டரு, பிரின்ஸ்பாலு, டீச்சர்ஸ் எல்லாரும் அவருக்கு பயப்படுறாங்க. நான் டிஓவை தாண்ட ஆக போகிறேன், நான் டிஓவை தாண்ட ஆக போகிறேன். நான் ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒருத்தர் நல்லா காரில் வந்து இறங்குறாரு. டிஓ எல்லாரும் எழும்பி சல்யூட் அடிக்கிறாங்க. கேட்டான் நான் ஃப்ரெண்ட், இவர் யார் தான்? இவர் தான் டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன், கல்வித்துறை இயக்குனர். நான் எப்படியாவது கல்வித்துறை இயக்குனர் ஆக போகிறேன்டா அப்படி. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே அந்த டைரக்டர் அங்கே உள்ள ஒரு ஸ்டாஃப்கிட்ட கேட்டாராம், ஏதோ ஒன்று கிச்சுன்னு கேட்டார். அந்த ஸ்டாஃப் வாங்க சார்னு கூப்பிட்டு போகிறார். எங்கடா 2 பேரும் போகிறாங்கன்னா, பக்கத்தில் ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு டைரக்டர் பழம் எல்லாம் உப்புலாம் தட்டில் வச்சுக்கிட்டு பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறார். அங்கே ஒரு வயசானவருடைய கட்டில் படுத்திருக்கார், சும்மா சாஞ்சி படுத்திருக்கார். இந்த டைரக்டர் அவருக்கு போய் அந்த பழத்தெல்லாம் கொடுத்து அவரை விஷ் பண்ணி பேசுகிறார். அப்போது இந்த பையன் கேட்டான்னாண்டே, இந்த டைரக்டர் யார்? இந்த தாத்தாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு, இந்த தாத்தா யாருடா அப்படின்னா. ஒன்று கூட இந்த பையன் சொன்னான்னா, அவர் இந்த டைரக்டருடைய வாத்தியார். இந்த டைரக்டர் இந்த ஸ்கூலில் தான் படித்தாராம், அதனால் வாத்தியாரை நமஸ்காரம். டைரக்டரே வாத்தியார் வந்து நமஸ்காரம் பண்ணுறாராடா, அப்போ நான் வாத்தியார் வேலைக்கு தாண்டா போகிறேன் அப்படின்ட்டானா. டைரக்டர் போயிட்டார். அங்கே ஒரு நடுத்தர வயது உள்ள ஒரு மனுஷன், கொஞ்சம் பார்க்க ஏழை மனுஷனாக இருந்தானா. அவர் சைக்கிளில் வந்தானா. வந்து இந்த வாத்தியாரை பார்க்க உள்ளே போகிறான். படுத்து இந்த வாத்தியார் எழும்பி உட்காண்டார். இவரை பார்த்தோன்னே, சைக்கிள் வந்தவரை பார்த்த உடனே இதை 2 வார்த்தை பேசிட்டு இந்த சைக்கிள் வந்தவர் போகும்போது சைக்கிள் வந்தவருக்கு முன்னால் அந்த வாத்தியார் முட்டி போட்டாராம். ஒன்று இந்த பையன் கிடையாது, டைரக்டர் இந்த வாத்தியாருக்கு பழம்லாம் வாங்கி கொடுத்தாரு, இந்த வாத்தியார் இந்த மனுஷன் நல்ல முட்டி போடுறாரு, இந்த மனுஷன் யார் தான்னார். அப்போ இந்த பையன் சொன்னான்னா, இவன் தான் இங்கே பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் நானா. அப்போ இந்த சின்ன பையன் சொன்னான்னா, நான் பாஸ்டர் ஆக போகிறேன். பிரியமானவர்களே, அவர் நிமித்தமாக ஜீவனை இழந்து போகிறவன் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வான். நான் ஸ்கூல் வைக்கணும்னு நினச்சேன். என்னை பிரின்ஸ்பால் ஆக்குறோம் சொல்லி நான் வேலையை ரிசைன் பண்ண முன்னால் என்கிட்ட சொன்னதில் அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அவர் நாங்கள் பிரின்ஸ்பால் ஆக்கணும்னு. நான் இழந்து போயிட்டேன்னா ஊழியம் செய்கிறது நமக்கு ஏதாவது குறை வருமா? நான் முழு நேர ஊழியத்துக்கு வாங்க, பாஸ்டராக வாங்கங்கிறக்க அந்த கதையை சொல்லலை. இந்த கதை சொல்லணும்னு வரலை, ஆனால் அந்த வசனத்தை சொல்லும் அந்த கதை தான் நினைவுக்கு வந்தது. அவர் நிமித்தமாக நம்ம வாழ்க்கை இழந்து போனோம், கண்டிப்பாக இழந்து போக மாட்டோம். அவரால் உள்ள ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால தான் சொல்கிறாரு பாருங்க, வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திட்டு என் ஜீவனை, என் வாழ்க்கையை நான் நஷ்டப்படுத்தி எனக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்து என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ? இந்த சந்ததியில இந்த இயேசுவை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்ல, இயேசுடைய வார்த்தைகளை பற்றி மற்றவங்கிட்ட சொல்ல எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். இந்த வசனம் தான் எனக்கு இந்த பைபிள்லாம் தெரியாதுங்க, எங்கே பைபிள் இருக்குன்னு தெரியாது. அந்த சிஎஸ்ஐயில் நாங்கள் இருக்கும்போது ஏதோ கேட்ட இந்த வசனம், யாரோ சொல்லி கேட்ட அந்த வசனம் தான் முதல் நாள் ட்ரெயினில் எழும்பி நின்று என்னை பேச வைத்தது. பலமுறை இந்த சம்பவத்தை சொல்லியிருக்க, ஒரு முறை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அபிஷேகம் பெற்ற புதியது. நாங்கள் இப்போ திருநெண்டூரில் இருக்கிறோம்.
சென்ட்ரல் ஸ்டேஷனில் வண்டி ஏறி திருநூறு போயிட்டுருக்குறேன். ஒரு கண் பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி இந்த பெப்பர்மெண்ட் சூடாமுட்டை விற்கிறாரு. தொண்டை கரகரப்புக்கு நல்லது, இருமதுக்கு நல்லது, நல்லது நல்லதுன்னு விற்கிறாரு. என் உள்ளத்தில் இந்த சூடாமுட்டை நல்லது நல்லதுங்கிறாரு, இந்த ஜனத்துக்கு உண்மையாகவே நல்லது ஏன்ட்டு இருக்குது. இதை நான் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? ஐயோ, போகிற ட்ரெயினில் எப்படி சொல்ல முடியும்? அவன் 5 பைசாக்காக வெக்கப்படாமல் விற்கிறான். அவன் விற்கிறனால கிடைக்கிற லாபம் 5 பைசா. நான் சொன்ன அவங்களுக்கு நல்லது, எனக்கு நித்திய ஜீவன். நான் ஏன் ஐயோ ஆண்டவர், நான் இல்லை ஆண்டவரே, நான் இல்லை ஆண்டவரே. நான் காலேஜ் படித்த புதுசு, 22 வயது. நினைவிற்கு நான் அமெரிக்கன் லைப்ரரியிலேருந்து வர்றேன்னு நினைக்கிறேன். கையில் அந்த புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. உலக பிரமா சொன்னால் டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அந்த அப்போ தான் அந்த வசனம் நினைவுக்கு வந்தது. நான் இன்றைக்கு இயேசுவை குறித்து வெட்கப்படுவேன். ஆனால் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை பொருந்தியவராய் வரும்போது என்னை குறித்து வெட்கப்படுவா. இல்லாண்டவரே இல்லாண்டவரேன்னு யோசிச்சுட்ருக்கேன். என்ன அறியாமல் ஓடுற ட்ரெயினில் எளிமை நின்று சொன்னேன். அவர் இந்த பெப்பர்மெண்ட் உங்களுக்கெல்லாம் நல்லது நல்லதுன்னு சொல்கிறார். உண்மையாகவே நல்லது என்கிட்ட இருக்குது. இயேசு உங்களுக்கு எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொன்னேன். தனியாக நின்று பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு என்னை ஊழியத்துக்கு உந்தி தள்ளிய வசனம், எழும்பி நின்று ஓடுற ட்ரெயினில் பேச வைத்த வசனம் இந்த வசனம். இயேசுக்கு எப்படி வெட்கப்பட முடியும்? ப்ரொக்ளைம். யார்ட்டெல்லாம் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காட்டாலும் திருவசனத்தை தைரியமாக சொல்லுங்கள், ரட்சிப்புகள் நடத்துங்க. பிரியமானவர்களே, 5 முக்கியமான காரியங்கள் உண்டு. அவங்கள நம்ம கர்த்தர்களை நடத்தும்போது ஒவ்வொரு தனி நபருடைய வாழ்க்கையிலையும் 5 ஸ்டேஜஸ். சித்தமான இன்னொரு நாள் அதை உங்களோடு கூட பேசுகிறேன். இன்றைக்கு ஆண்டவரே நான் ரெடி. சப்மிஷன். ஒப்பு கொடுத்த மாத்திரமல்ல, சற்றேன்னு தாமதமின்றி கிறிஸ்துவை பிரசங்கிக்க ஆரம்பிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்கள், கிளாஸ்மேட்டை சொல்லுங்கள், அவருடைய வார்த்தையை குறித்து சொல்லுங்கள். நான் வரத்தில் என்னங்க இயேசு சொன்னார்? உங்கள் எண்ணத்தில் இருந்தால் மறு எண்ணத்தை காட்டுன்னார். அன்னைக்கு சமீபத்தில் ஒருத்தர் சொன்னேன். இவ்வளோ தானே இயேசு சொன்னார். இதில் என்ன இருக்குது? அவன் என்னை அடித்தான், நான் திருப்பி அடித்தேன், அவன் திரும்ப என்னை அடிப்பான், நான் அவனை அடிக்கிறேன். அவன் அடித்தான் 1 பல் விழுந்துச்சு, நான் அடித்தவனுக்கு 2 பல் விழுந்துச்சு. அப்புறம் அவன் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து என் கையை வெட்டுவான். எதுக்கு அடித்தானா நான் திருப்பி காட்டுறேன், விட்டேன், போச்சு, முடிஞ்சு போச்சு. ஈஸி லைஃபுங்க இயேசு சொன்னது. சொல்லுங்க, அவருடைய வார்த்தை குறித்து சொல்லுங்கள், அவர் என்ன சொன்னார்னு சொல்லுங்கள். பாரமான ஒன்றையும் இயேசு சொல்லலை, பாரமான ஒன்றையும் இயேசு சொல்லலை. அதுதான் அவங்களுக்கு ரட்சிப்பு. என் காரியமாக யாரை அனுப்புவேன்? ஹியர் ஐ அம் லார்ட். இருக்கடங்களே எளிமை நிற்போமா? நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கு.